திருவள்ளுவரின் திருமலரடிகளை நன்றாக போற்றி வணங்கி சத்குருநாதரின் பேரருளால் இது ஒரு பெரிய ஒரு விஷயம்னு சொல்லணும். அறத்துப்பாலை முழுமையாக நாம ஒவ்வொரு குறட்பாவுக்கும் சொற்பொருள், அதனுடைய ஆழ்ந்த உட்பொருள் எல்லாமே பொறுமையாக படித்திருக்கிறோம். இதை படிக்கிறது அப்படிங்கிறது மாத்திரம் நம்மளுடைய நோக்கம் அல்ல. இதை படிக்கிறது, இதை நன்றாக உள் வாங்கிக் கொள்வது. உலகத்திலேயே இது மாதிரியான ஒரு ஆழ்ந்த கருத்துக்களை எளிமையாக சொல்லக்கூடிய ஒரு கிரந்தம் அப்படிங்கிறது எந்த மொழியிலுமே இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு ஏழே சீருக்குள்ள ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த கருத்துக்களை எல்லாம் வைத்து அது எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் ரிலவெண்டா இருக்கிற மாதிரி திருவள்ளுவர் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய தாய்மொழியில இருக்கு. இந்த இந்த கிரந்தம் நமக்கு இதுல இருக்கக்கூடிய அறக்கருத்துகள், முக்கியமா அறக்கருத்துகள் நமக்கு மனசுல ஆழ் மனசுல அது பதியல அப்படின்னு சொன்னா அது நாம நழுவி விடக்கூடிய ஒரு பெரிய பேராக இருக்கும். இந்த ஜென்மா எடுத்து இதுல நாம அதுவும் தமிழ் தாய்மொழியாக கொண்டு பிறந்து தமிழ் படிக்க தெரிந்து தமிழை புரிந்து கொள்ள தெரியக்கூடிய ஒருத்தருக்கும் இது முழுக்க படிக்கிறோமோ இல்லையோ அறத்துப்பால் முக்கியமாக நம்முடைய மனதில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அல்ல, இது சுவாமிஜியோடைய கருத்து. அதை உத்தேசிச்சுதான் சுவாமிஜி பல வருடங்களாக பல இடங்களில் இந்த திருக்குறளை பல்வேறு விதமாக அவர் திருக்குறளின் கருத்துக்களை சொல்லி அதுக்காக கேம்ப்ஸ் நடத்தி நிறைய விஷயங்கள் அவருடைய வாழ்நாளில் இதற்காக செய்திருக்கிறார். அப்படிங்கிறதெல்லாம் நீங்க எல்லாரும் குரு ஸ்மரணம் அந்த நிகழ்ச்சியில பேசின விஷயங்கள்ல இருந்து நீங்களே தெரிஞ்சு கொண்டிருப்பீர்கள். நமக்கு ஒரு பெரிய அனுகிரகம் என்ன அப்படின்னு சொன்னா, நிர்விக்னமா இத நம்மளால முழுமையாக இந்த 38 அதிகாரங்களை நம்மால் படிக்க முடியும். இப்ப நம்ம கிட்ட 380 குறட்பாக்கள் இருக்கு, மனசுல இருக்கணும். அதனுடைய கருத்துகளாவது மனசுக்குள்ள இருக்கணும். குறட்பாக்களை தினமும் படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய எக்ஸசைஸ், வாய்க்கு மனசுக்கு எல்லாமே. நான் ஒரு கீறல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டேதான் இருப்பேன், அழுக்கவே மாட்டேன். பாராயணம் என்பது நமக்கு செய்யக்கூடிய நன்மையை போல வேறு எதுவுமே நமக்கு செய்யாது. டிமென்ஷியா இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா ஏதாவது ஒரு கிரந்த பாராயணத்தை கட்டாயமாக வாழ்க்கையில் நாம வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இப்ப கூட மாடர்ன் சயின்ஸ் கூட ஒத்துக்கிறது. ஏதாவது ஒரு பாராயணம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த மூளைக்கு ஒரு வேலை இருந்து கொண்டே இருக்கிறது, எது நம்ம நல்ல விஷயமா பண்ணுவோமே அப்படிங்கிறது. இன்னைக்கு நாம இந்த வகுப்புல இதுவரைக்கும் நாம அறத்துப்பால்ல படிச்ச விஷயங்களை ஒரு பருந்து பார்வையாக திரும்பி பார்க்க போகிறோம். சிம்ஹாவலோகனம் அப்படின்னு சுவாமிஜி இதை சொல்லுவார். சிங்கம் கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிடரிய சிரித்துட்டு திரும்பி பார்க்கணும். அப்படி திரும்பி பார்க்கறது மாதிரி நாமும் கொஞ்ச தூரம் பயணம் பண்ணிட்டு ஒரு கிரந்தத்துக்குள்ள அப்படி திரும்பி பார்த்து இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு தடவை நம்ம ரிகலெக்ட் பண்ணி பார்க்கறது அப்படிங்கிறது படிச்ச விஷயம் நமக்கு ஆழ் மனசுக்கு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சும்மா அப்படியே படிச்சுட்டே போனோம் அப்படின்னு சொன்னா அது அப்படியே போயிடும், இந்த காதுல வாங்கி அதே காதுல கூட வெளில போயிடும். அதனால இன்னைக்கு நாம இன்னைக்கு முடியாது, நிச்சயமாக 38 அதிகாரத்தினுடைய சம்மரி இன்னைக்கு பார்ப்போமா அப்படின்னு என்னால உறுதி சொல்ல முடியாது. மேபி இட் வில் ஸ்பில் ஓவர் டு த நெக்ஸ்ட் கிளாஸ் ஆல்சோ. இந்த கிளாஸும் அடுத்த கிளாஸும் டோட்டலி டெடிகேட்டட் டு சாரம், அறத்துப்பாலுடைய சாரத்தை நாம இப்ப பார்க்க போறோம். இந்த சாரம் படிக்கிறச்சே கொஞ்சம் பழைய கிளாஸஸ் எல்லாம் ஞாபகம் வரும். இங்க வகுப்புல இருக்கிறவங்க எல்லாருமே டே 1ல இருந்து இப்ப வரைக்கும் கன்சிஸ்டன்டா பயணம் பண்ணி கொண்டிருக்காங்கன்னு எல்லாரையும் சொல்ல முடியாது. சில பேர் நடுவுல சேர்ந்திருக்கலாம்.
இத படிக்கிறச்சே இப்ப நம்ம சாரம் படிக்கும் பொழுது அந்த பழைய குறட்பாக்களினுடைய கருத்துகள் நமக்கு படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரலாம். அதனால போய் பழைய கிளாஸ ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் இந்த சாரம் பார்ப்பதனுடைய பயன்கள். அதோட மட்டும் இல்லாம நம்மளோட பத்ததின்னு ஒண்ணு இருக்கு. சுவாமி ஓம்காரானந்தா பத்ததின்னு ஒண்ணு இருக்கு படிக்கிறதுக்கு. எதை படிச்சாலும் அது முடிக்கிறச்சே அதோட சாரம். ஒரு அத்தியாயம் சொன்னோம்னா கூட கீதையில அதுக்கான சாரம் சொல்லிட்டு தான் அடுத்த அத்தியாயத்துக்கு நம்ம போகிறது. அதே மாதிரி இப்ப நம்ம அறத்துப்பால முழுமையா படிச்சிருக்கிறதுனால அதனுடைய சாரத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆரம்பத்திலேயே முதல்ல என்ன விஷயத்த பார்த்தோம்? கடவுள் வாழ்த்து அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே இந்த திருக்குறள் அப்படிங்கிற விஷயத்துக்கான அர்த்தத்தை, அந்த தலைப்புக்கான அர்த்தத்தை பார்க்கும் பொழுதே நம்ம பார்த்தோம். திரு அப்படின்னு சொன்னாலே வேதம் அப்படின்னு. இது வேதத்தின் கருத்துகள் முழுமையாக இதுல இருக்கு. ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேத பொருளாய் மிக விளங்கி அப்படின்னு மாங்குடி மருதனார் எழுதியிருக்கார். நாமளும் அதை கடைசியில சொல்றோம், ஒவ்வொரு வகுப்பின் கடைசியில. வேதத்தில் கூறப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை இங்கு மிக எளிமையாக நமக்கு கொடுத்திருக்கிறார் திருவள்ளுவர் அப்படிங்கிறது தான் இந்த நூலுக்குரிய மிகப்பெரிய விசேஷமாக நாம பார்த்தோம். பொதுவாக இந்த சனாதன இந்து தர்மத்துல சில விஷயங்கள் நாம் ஒப்புக்கொண்டு அதன் பிறகுதான் அதை படிக்கிறோம். கடவுள்னு ஒருத்தர் இருக்கார். கடவுள் படைத்த இந்த உலகம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. புண்ணியம்னு ஒண்ணு இருக்கு, பாபம்னு ஒண்ணு இருக்கு. ஜீவர்கள் இருக்கிறார்கள், ஸ்வர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு, மறுபிறவி இருக்கு. இதெல்லாம் இந்த தர்மத்தினுடைய கொள்கைகள். தர்மம் அப்படின்னு சொன்னா இந்த வாழ்க்கை முறையின் கொள்கைகள். இந்த சனாதன மதத்தை யாரோ ஒருத்தர் கண்டுபிடிக்கல. இது ஒரு வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கை முறைக்கு நாம ஏன் இதெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மள பண்பாடுகளோட இருப்பதற்கு உதவும். அப்படி இல்லைன்னா நாம நம்ம மனசு எப்படி சொல்றதோ அது மாதிரி எல்லாம் நடந்துப்போம். நம்ம மனசை பத்தி நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இன்னைக்கு ஒண்ணு நல்லதா பேசுவோம், நாளைக்கு அதையே மாத்தி பேசுவோம். அதனால அதை நாம ஒரு பிரமாணமா எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை கட்டமைக்கவே முடியாது. சோசியல் ஹார்மனின்னு ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு சில சட்டதிட்டங்கள் நாம வச்சுக்கணும். அதுக்கு சில அடிப்படையான நம்பிக்கைகள் நமக்கு இருக்கணும். அந்த அடிப்படையான நம்பிக்கைகள் தான் இதெல்லாம். இதையும் ஏற்றுக்கொண்டுதான் இதையும் கூட இல்லை, இதை ஏற்றுக்கொண்டுதான் திருவள்ளுவர் இந்த அழகான நூலை நமக்கு படைக்கிறார் அப்படின்னு பார்ப்போம். யார் சொந்தம் கொண்டாடினாலும் நம்ம இப்ப அந்த கான்ட்ரவர்சிஸ்குள்ள போகிறதே கிடையாது எப்பவுமே. இந்த விஷயங்கள் எங்க இருக்குன்னா இந்த தர்மத்துல இருக்கு. இந்த தர்மத்துல இருக்கிற விஷயங்கள் சொன்னதுனால இந்த தர்மத்திற்கு ஏற்ற நூலாக இது இருக்கிறது அப்படிங்கிற வரைக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப கான்பிடென்டா இருக்கோம் அந்த விஷயத்துல. இதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய பிரைவேட் லைஃப் ஸ்பேஸ்ல போய் நீ உன்னோட ஒய்ஃப் கிட்ட இப்படி பேசு, அந்த விஷயத்துக்கு இப்படி பேசு, உன்னோட பாஸ் கிட்ட அந்த விஷயத்துக்கு இப்படி பேசு அப்படின்னு சொல்லல. பொது அறங்களைத்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனிதனாக பிறந்தவன் எப்படி இருக்கணும்? வேதம் பொது அறங்களைத்தான் கொடுக்கிறது. சாமானிய தர்மம் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்பெசிபிக்கா இருக்கக்கூடிய தர்மங்களை பத்தி இங்க விரிவாக்கல. ஆனா சாமானிய தர்மமே இத்தனை தர்மம் இருக்கு. மனிதன்கிற ஒரு பிறவி எடுத்தாச்சு அப்படின்னா அவனுக்கு இருக்க வேண்டிய அறச்சிந்தனைகள் எப்படி இருக்கணுங்கிறது தான் நாம இந்த அறத்துப்பால்ல பார்க்கிறோம். இல்லறத்தில் இருப்பது ஒரு அறம், துறவரத்தில் இருப்பது ஒரு அறம். இல்லறத்தானுக்கு இருக்க வேண்டிய அறச்சிந்தனைகள் எப்படி இருக்கணும், துறவரத்திற்கு தேவையான அறச்சிந்தனைகள் என்ன, எதையெல்லாம் தெரிந்து கொண்டால் அவன் உண்மையான துறவின் பயனை பெறுவான். இதுதான் வள்ளுவர் பிராடா அதை பிரிச்சிருக்கக்கூடிய விஷயம். பாயிரம் அப்படிங்கிறதே 4 அதிகாரங்கள் கொடுத்திருக்கார். பொதுவா பாயிரம் அப்படின்னு சொன்னா இந்த நூலை பற்றி சொல்லக்கூடிய விஷயம். அது ஒரு அதிகாரம் 10 பாட்டு கூட அவர் வச்சிருக்கலாம். ஆனா அவர் அப்படி வைக்கல. அவர் எந்த மாதிரி இதை கட்டமைக்க முடிவு செய்திருக்கிறார்ங்கிறத இந்த பாயிரத்தை பார்க்கும் பொழுதே நமக்கு அது தெரிஞ்சிடும். இன்னொரு விஷயம் நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம்.
இந்த வேத கருத்துகள் தான் இது அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ஒரு ஒரு ப்ரூஃப் என்ன அப்படின்னு சொன்னா, வேதத்துல மனிதனுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, 4 சதுர்வித புருஷார்த்தங்கள் சொல்லியிருக்கு. அறம், பொருள், இன்பம், வீடு. தர்மார்த்த காம மோக்ஷக. இந்த அறம், பொருள், இன்பம், வீடு அனைத்தையும் இங்கு அழகாக பிரித்து, வகுத்து, தொகுத்து கொடுத்திருக்கிறார். அதற்கான ஒரு மனநிலை எப்படி வளர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கான குறட்பாக்களை இங்க கொடுத்திருக்காருன்னு நம்ம பார்க்கிறோம். எல்லா அறத்திலும் சிறந்த அறம் எது அப்படின்னா, நான் என்னுடைய வாழ்க்கையின் முதல்வனை நான் தெரிந்து கொள்வது சிறந்த அறம். எந்த ஒரு கிரந்தம் எழுதினாலும், ஒரு நூலை எழுதினாலும் அதற்கு பாயிரம் எழுதணும். மங்கள ஸ்லோகம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். இந்த பாயிரம் அப்படிங்கிறதும் மங்கள ஸ்லோகம் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட ஒன்னாத்தான் எல்லாத்துலயும் இருக்கும். இங்க வள்ளுவர் எப்படி அமைக்கிறார் அப்படின்னா, கடவுள் வாழ்த்து அப்படின்னு ஒரு ஃபுல் அதிகாரம் கொடுத்துடுறார். நீ உனக்கு டவுட்டே வேண்டாம், கடவுள் என்றால் யார்? எப்ப பாரு எல்லாரும் கேட்கறது என்ன? நீ கடவுளை பார்த்திருக்கிறாயா? கடவுள் இருக்காரா? கடவுள் இருக்காரா? இருக்காரா இல்லையா அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா, நம்முடைய முன்னோர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய நூல்களை பார்த்தும், வேதத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை பார்த்தும் தான் நாம கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்திற்கு நாம போகிறோம். அந்த விஷயத்தை ஒப்புக்கொண்டு அதுக்குள்ள நாம பயணம் பண்ணுகிறோம். இங்க கடவுள் இருக்கிறார் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றார். நம்ம எல்லாரும் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நான் தர்மமா வாழணும் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு ஆலம்பனம் வேணும். அந்த தர்மமா வாழறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆலம்பனம் வேணும். ஆலம்பனம்னா ஒரு பற்றுக்கோடு. நான் இப்போ வீட்டுல ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரு பற்றுக்கோடு என்னன்னா என்னோட ஃபேமிலி. நான் வெளியில எங்கேயான போகும் பொழுது நான் ஜாலியா பேசி சிரிச்சுட்டு இருக்கேன்னா அதுக்கு பற்றுக்கோடு என்னன்னா எனக்கு தெரிஞ்சவங்களுடைய கம்பெனி அங்க இருக்கு அப்படின்னு அர்த்தமா இருக்கும். இல்லைன்னா நான் அவங்க தனியா உட்காந்துருக்கேன். சோ ஏதாவது ஒண்ணு வேணும். அப்ப இந்த உலகத்துல நீ அறத்தோடு வாழ்வதற்கு முதல் பற்றுக்கோடு, உனக்கு முதல் முடிவு எல்லாமே ஒரே பற்றுக்கோடு தான். அந்த ஒரு பற்றுக்கோடு எது அப்படின்னா கடவுள் தான். அந்த கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல உன் மனசுல நான் ஏத்துறேன் அப்படின்னு கடவுளுக்கு 10 இலக்கணங்கள் சொன்னார். உலக முதல்வன், வாலறிவன், மலர் விசை ஏகினான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் வேற எங்கேயும் இல்லப்பா, உனக்குள்ளேயேதான் இருக்கான் அப்படின்னு சொன்னான். விருப்பு வெறுப்பற்ற இறைவன். அதே மாதிரி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய இறைவன். இறைவன்னே பெயர் கொடுத்திருக்கார். 5வது குறட்பால இறைவன்னே பெயர் கொடுக்கிறார். தன்னுடைய பொறிகளை நன்கு அவித்தவன் அப்படின்னு சொல்றார். அவித்தவன் சொன்னா என்ன? ஒரு புலன் அடக்கத்தில் சிறந்தவனாக அப்படின்னு. இந்த பொறிகள் அப்படிங்கிறதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய சத்ருவே. இந்திரியங்கள். இந்திரிய நிகிரகம் பூர்ணமாக இருக்கக்கூடியவன். அவனுக்கு ஒரு உவமை கிடையாது. தனக்கு உவமை இல்லாதான். அவனை போல யாரும் இல்லை. அப்போ அவன் ஒரு ஐகானிக்கா இருக்கான் அப்படின்னு சொன்னா அவனை நான் ஒரு ஐடியலிஸ்டிக் பர்சனா வச்சுக்கலான்னா அந்த மாதிரி பர்சனை தான் நான் வச்சுக்க முடியும். இறைவன் அப்படின்னு சொன்னா அவன மாதிரி இவனும் இருக்கான் அப்படின்னு சொன்னா நான் எதுக்கு அவனை வச்சுக்கிறேன்? எனக்கு சாய்ஸ் வந்துடும். இறைவன் ஒருவன். அந்த இறைவன் அப்படிங்கிறவன் தனக்கு உவமை இல்லாதவனாக இருக்கிறான். அறக்கடலா இருக்காங்கிறார். அற ஆழி அந்தணன். அவனை வணங்கவில்லை, அவனை அறிந்து கொள்ளவில்லை. என்ன சொன்ன போனா வணங்குறதுங்கிறத தாண்டி அவனை அறிந்து கொள்வது. அவனை முறையாக அறிந்து கொள்ளவில்லை. அறிஞ்சாலே வணங்கிடுவோம். எனக்கு ஒருத்தரை பிடிச்சாதான் நான் அவங்க கிட்ட மரியாதையா பேச முடியும். இல்லைன்னா வருவிக்க ஒரு மரியாதையை வர வச்சுக்கிட்டு ஒரு 10 பேருக்காக வேண்டி வணக்கம் அப்படிலாம் வேணா சொல்லலாம். ஆனா அன்போடு அந்த மரியாதையை காட்டுவேன் அப்படின்னா அப்ப எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கணும். அப்போ அதுக்கு எனக்கு அவங்கள தெரிஞ்சிருக்கணும். ஒரு சாதாரண மனித வாழ்க்கையிலே இவ்வளவு இருக்குங்கிற போது கடவுள் கண்ணிலே பார்க்க முடியல என்னால. யாரோ சொல்றாங்க அவர் சதுர்புஜனா இருக்காருன்னு ஒருத்தர் சொல்றாங்க. ஒருத்தர் ஜடாமுடியோட இருக்காருன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு எப்படி காட்சி தந்தாரோ அப்படி சொல்றாங்க. நான் அதெல்லாம் ஓகே இருக்கார். நான் இது வரைக்கும் பார்க்கவே கிடையாது. எங்கேயும் யாரோ ஒரு ஓவியன் தீட்டினதான் பார்த்து கொண்டிருக்கிறேன்.
எனக்கு அது கொஞ்சம் கூட எனக்கு அனுபவமே கிடையாது, பார்த்த அனுபவமே. ஆனா அவர் இருக்கிறார்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா அவரை பற்றி நான் இந்த மாதிரி நூல்கள் மூலமாகத்தான் அறிய முடியும் அப்படிங்கிறதுனால இந்த இலக்கணங்கள் கொடுக்கிறார். அவர் இப்படி இருக்கிறார் அப்படின்னு. காலத்தால் நிறைந்திருக்கிறார். காலத்தை கடந்த காலாதீதனாக இருக்கிறார். காலத்திற்குட்படாதவராக இருக்கிறார். காலத்திற்கு தலைவனாக இருக்கிறார். இப்படி கடவுளை பற்றி முதல்ல அறிமுகப்படுத்துறார். கடவுளை மாத்திரம் தெரிந்து கொண்டால் போதுமா? நான் வாழ்வதற்கு எனக்கு கடவுளை மட்டும் தெரிந்து கொண்டால் போதுமா அப்படின்னா வள்ளுவர் அது போராதுன்னு நினைக்கிறார். அதனாலதான் என்ன சொல்றார், கடவுளினுடைய மிகச்சிறந்த கருணை எங்கு வெளிப்படுகிறது அந்த விஷயத்தை பற்றி நமக்கு சொல்கிறார். இயற்கைதான் கடவுளுடைய மிகச்சிறந்த கருணை வெளிப்படக்கூடிய இடம். சக யஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதிஹி அப்படின்னு 3வது அத்தியாயத்துல பார்க்க அந்த இந்த பிறப்பை கொடுக்கும் பொழுதே படைக்கும் பொழுதே அதற்கு உரிய சாதனங்களோடு அவன் படைத்து விட்டான். எனக்கு என்ன வேணுமோ அதுக்கு தேவையான ஒரு சாதனம். அதுக்கு என்ன சாதனம்னா நான் என்ன ஹோமம் பண்ணணும், நான் என்ன மந்திரம் சொல்லணும், அப்ப எனக்கு எந்த தேவதை அதை கொடுக்கும், எல்லா விஷயத்தையும் கொடுத்தாச்சு. நான் இந்த படைப்பு ஆரம்பிக்கும் போதே கொடுத்தாச்சு. அந்த படைப்பு என்பதைத்தான் நாம இயற்கை அப்படின்னு நமக்கு புரியறதுக்காக அப்படி சொல்றோம். இயற்கை தான் நமக்கு அனைத்தையும் கொடுக்கிறது அப்படிங்கிறதுனால. அந்த இயற்கையிலேயே மிகச்சிறந்த விஷயம் எது அப்படின்னா நம்ம உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவை சமைப்பதற்கு தேவையானதாகவும் உணவாகவுமே இருக்கக்கூடிய மழை நீர் தான். அதுதான் நம்மள சாகாம காப்பாற்றக்கூடியதாக இருக்கு, அமிழ்தம் அப்படின்னு அதை முதல்ல ஆரம்பிச்சு சொல்லி கடைசியில முடிக்கிறச்சே என்ன சொன்னார், அதனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லிட்டு ஒழுக்கமா இருந்தா தான் உனக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு சொல்றார். அப்ப அவருடைய அறம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது ஆரம்பிக்க போறது பின்னாடி அறத்தினுடைய எம்பசிஸ் எங்க இருக்குன்னா ஒழுக்கத்துலதான் இருக்கு. அதனால முதல்ல ஒழுக்கத்தை பழகிக்கொள்ள வேண்டும். ஒழுக்கம் இருந்தால் மட்டும்தான் உனக்கு வான் மழையானது பெய்யும். நீரின்று அமையாது உலகியனில் யார் யாருக்கும் வான் நின்று அமையாது ஒழுக்கம். ஒழுக்கின்றி வான் அமையாது அப்படின்னு பார்த்தோம் நம்ம. அதுக்கப்புறம் சொன்ன இந்த இறைவனையும் சரி அவன் படைத்த இயற்கையையும் இது ரெண்டையும் வைத்துக் கொண்டுதான் இந்த உலகத்தில் நாம தர்மமாக வாழ வேண்டும். இதை எல்லாத்தையும் நம்ம அதர்மமா மிஸ்யூஸ் பண்ணி வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எந்த பிரயோஜனமுமே இருக்காது. இப்ப நாம பார்த்து கொண்டிருக்கிறோம், நிறைய நீர்நிலைகள் எல்லாம் கெட்டு போறது, நெகிழி பைகள் போடுறாங்க. நம்மளே நம்ம தலையில மண்ணள்ளி போடுற வேலையெல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறோம் இல்லையா? அதனுடைய பெருமை தெரியாமல் இருக்கிறோம். ஆனா சில பேர் இருந்திருக்காங்க, இந்த பெருமையும் தெரிகிறது, அவனுடைய படைப்பின் பெருமையும் தெரிகிறது, அவனுடைய பெருமையும் தெரிகிறது. இந்த 2 பெருமையோடு தன்னை பற்றியும் அவர்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் இந்த நீத்தார் அப்படிங்கிற விஷயத்துல கொண்டு வர்றார். உலக இன்பங்களை நீத்தார்கள். இறைவனுடைய படைப்பு தான். இந்த 3க்கும் என்ன தொடர்பு என்பதை நன்கு உணர்ந்தவர்கள். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார், பெருமை பிறங்கிற்று உலகு. இருமை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? எல்லா இருமைகளையும் அதுல சேர்த்துக்கலாம். இன்பம், துன்பம், புகழ், இகழ், எல்லா இருமைகளையும் அதுல சேர்த்துக்கலாம். பந்தம் மோட்சம் அப்படிங்கிறார் யாரு? பரிமேலழகர். எதனால் நான் பந்தப்படுவேன், எப்பொழுது நான் விடுபடுவேன், இது தெரிந்து கொண்டவர் தான் அந்த நீத்தார். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த நீத்தாருடைய தன்மையானது எப்படி இருக்குங்கிறத கடைசி குறள்ல சொல்லிடுறார். செந்தன்மை பூண்டு ஒழுகுவார். ஒருத்தர்கிட்ட கூட அவர்களால கடிந்து பேசுவது என்பதே முடியாது. அப்படியே கடிந்து பேசினாலும் அது ஒரு க்ஷணம் கூட இருக்காது. குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. அவங்களால ஒரு கணம் கூட அந்த வெகுளியை வைத்துக் கொண்டிருக்க முடியாது அப்படிங்கறது அந்த நீத்தாருடைய மகா பெருமையாக அதை சொல்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். எப்பேற்பட்ட ஒரு தப்பு பண்ணவனுக்கு கூட கருணை பண்ணறதுக்கு மகான்களால மட்டும்தான் முடியும். ரொம்ப ரொம்ப ஒரு திருடனுக்கு கூட உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அவனை வயிறு பசியாத்தி அனுப்பியிருக்கா அன்னை சாரதா தேவி. எங்கேயாவது நடக்குமா? எங்கேயுமே நடக்காத விஷயம் இதெல்லாம்.
அது யாருக்கு தெரியும் அப்படின்னா, இந்த வேற்றுமைங்கிறது போன அந்த ஒரு மனதிற்கு மட்டும்தான் அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கவே முடியும். அந்த நீத்தார் அவர்களுடைய பெருமையை பற்றி என்னால் எண்ணி கூற முடியாது. எவ்வளவு பேர் என்னன்னா என்னால எண்ணி கூற முடியாது. அந்த அளவுக்கு அது வந்து அதிகம் அப்படின்னு சொல்றாரு. இந்த பூமியில அவ்வளவு பேர் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு. சரி, இந்த கடவுளை தெரிந்து கொண்டோம். கடவுளுடைய படைப்பை தெரிந்து கொள்கிறோம். அதுக்கப்புறம் இவை இரண்டையும் தன்னையும் பற்றி நன்கு அறிந்து கொண்டிருக்கக்கூடிய நீத்தாரை பற்றி அறிமுகப்படுத்துகிறார். எல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீலர் கொடுக்கிறார். நீ இதெல்லாம் பண்ணு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஃபீலர் கொடுத்துட்டே இருக்கார் ஆயிரத்துக்குள்ளேயே. இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு புக்கை எழுத முடியுமான்னு ஆச்சரியமா இருக்கு நமக்கு. படிக்க படிக்க இதுல இருக்கக்கூடிய அந்த என்ன ரத்தினம் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அறத்தை கடைபிடித்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் நாம் இறைவனை அறிவது, இறைவனுடைய படைப்பை அறிவது, அந்த படைப்புக்கும் படைப்புக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய பந்தத்தை விட்டு முக்தியை அடைவதுங்கிறதெல்லாம் எப்போ சாத்தியம்னா அறத்தை கடைபிடித்தால் தான் சாத்தியம்னு அரண் வலியுறுத்தலுக்கு கொண்டு வந்து நம்மள நிறுத்துற. ஆனா அறத்தை நீ கடைபிடித்தாய் அப்படின்னு சொன்னா உன்னுடைய கடமைகளை நீ ஒழுங்காக செய்தாய், உன்னுடைய சடங்குகளை ஒழுங்காக செய்தாய், நீ என்ன கடைபிடிக்க வேண்டிய இது இருக்கோ முறைகள் இருக்கோ அதெல்லாம் நீ ஒழுங்கா பண்ணின அப்படின்னு சொன்னா அப்போ உனக்கு சிறப்பும் கிடைக்கும், செல்வமும் கிடைக்கும். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையானதும் கிடைக்கும், வேலுலகமும் உனக்கு நல்லதாகவே இருக்கும். சிறப்புன்னா அந்த இடத்துல மோட்சம் கூட கிடைக்கும். அறத்தோடு இருந்தால் மட்டும்தான் நமக்கு சத்குருநாதனுடைய தரிசனமே நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா நம்ம என்ன பண்றது? அறம்ங்கிறது நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அறத்துக்கு ஏகப்பட்ட அர்த்தங்கள் இருக்கு. முக்கியமா புண்ணியம் அப்படிங்கிற அர்த்தம் ரொம்ப பொருந்தும். பல குரட்பாக்கள்ல அந்த புண்ணியம்ங்கிற அறம் பொருந்தும். எப்பயாவது செய்யலான்னு இருக்காத, அப்பப்ப செஞ்சிடும் நீனு. கொல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். இந்த அறத்தை ரொம்ப வலியுறுத்தி சொல்றார். அதுல ரொம்ப முக்கியமான முத்தான குறள் எது அப்படின்னா, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. எல்லா அறமும் நான் எதுக்கு கடைபிடிக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து மனசுல மாசு இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக தான், சித்த சுத்திக்காகத்தான் நான் எல்லா கடமைகளையும் செய்யறேன். காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி வரைக்கும் நான் என்ன வேலை செஞ்சாலும் அதை இறை அர்ப்பணமாக செய்கிறேன். ஈஸ்வரார்ப்பண புத்தின்னு சொன்னேன் ஊழ் அதிகாரம் படிக்கிறச்சே கடைசியா சொல்லும் போது. எதை செய்தாலும் நான் ஈஸ்வரார்ப்பணமாக செய்கிறேன். தண்டக்கடனே இன்னைக்கு என்ன பண்ண வச்சுட்டாங்களே, ஐயோ என்ன போய் நான் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு நான் ஒரு நாளும் ஒரு காரியமும் செய்யறது கிடையாது. எனக்கு ரொம்ப உடம்பே முடியல, எனக்கு உட்காரவே முடியல அப்படின்னா கூட நான் செய்யும் செயலில் அந்த இயலாமையை நான் காட்டுவதே கிடையாது. அப்படி இருப்பதுதான் மனத்துக்கண் மாசிலன் ஆதல். ஏன்னா அதுதான் கஷ்டம் வருது மனசுல வந்து. மனசு எப்ப மாசாகிறது அடுத்த குரல்லையே சொல்லிடுவார். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அன்றறிவாம் என்னாது அறம் செய்க. அறம் செய்தவன் எப்படி இருப்பான்னு கேட்கவே கேட்காத என்ன வந்து சிவிகை பொறுத்தானோடு உருந்தான் இடை. இப்படி நிறைய விஷயங்கள் அந்த அறம் அப்படின்னு சொல்லி லாஸ்டா முடிச்சுட்டார். நீ செய்ய வேண்டியது அறம் மட்டும்தான், தவிர்க்க வேண்டியது பழி. அப்ப அறத்திற்கு மாறாக செய்தால் பழி வரும்னு தெரியுது இல்லையா? பழி பாவம் இதெல்லாம் வந்து நம்மளால அதுல இருந்து கடந்து வரவே முடியாது. ஏன்னா இந்த உடலை விட்டு நாம போகும் பொழுது இந்த பாவ செயல் என்ன செய்திருக்கோமோ அதுக்கான கர்ம பலன், அப்புறம் புண்ணியம் செய்ததோட கர்ம பலன், நம்ம படிச்சது எல்லாத்தையும் தூக்கிட்டு போறோம். நம்ம அடுத்த உடல் எடுக்க போகும்போது அந்த உடலே டிசைட் ஆகுது இது வச்சுதான். அப்ப நான் எப்படி இருக்கேன் செயற்பாலதோறும் அரணே, அதை நம்ம சீரியஸா எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்ப நமக்கு வந்து அறத்திலிருந்து மீறுவது அப்படிங்கிறதே நமக்கு வராது. அறம்னாலே ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அல்டிமேட் டிசிப்ளின் தான் ஃபர்ஸ்ட் அறம். டிசிப்ளின் இருக்கணும். எந்த விஷயம் பண்ணும் பொழுதுமே ஒரு டிசிப்ளினோட நம்ம பண்ணணும். ஒரு கிளாஸுக்கு வரோம்னா அதுக்கு ஒரு டைம் இருக்கு, அந்த கிளாஸ் அப்படி அட்டென்ட் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கு, ஒரு முறை இருக்கு இல்லையா? வரலன்னா அதுக்கான சொல்லணுங்கிற ஒரு முறை இருக்கு. இது எல்லாமே நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக கிளாஸ் எடுத்துக்கிறேன். எல்லா விஷயங்கள்லயுமே நீங்க யோசிச்சு பார்த்து எல்லா விஷயங்கள்லயும் இதை நாம முறையா செஞ்சோமா அப்படின்னு யோசிக்க வேண்டியதுதான்.
இதுக்கு ஒரு பெரிய நோட் புக் போட்டு வச்சு இந்த விஷயத்தில் இதுதான் முறைன்னு எல்லாம் சொல்லி கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம எல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் சின்ன பசங்க கிடையாது. அது நான் ஸ்கூலா இருந்ததுன்னா சொல்லுவேன். அதனால ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ரொட்டீனுக்கு ஒரு டிசிப்ளின் வரணும். செல்ஃப் டிசிப்ளின்டா இருக்கணும். அப்பதான் இந்த அறம் அப்படிங்கிறத நம்மளால கடைபிடிக்க முடியும். இல்லைன்னா அறத்தை கடைபிடிப்பது ஒன்றும் அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன் என்று சொன்னால் அடுத்தது இல்லறவியல் ஆரம்பிச்சு டாக்ஸ் மாஸ்டர் ஆயிடுவாரு இவரு. இது வரைக்கும் நல்லா கொஞ்சம் சாதாரணமா சொல்லிக்கொண்டே வந்தார். பாயிரத்துல இதெல்லாம் இப்படி இருக்குப்பா, இதெல்லாம் இப்படி இருக்குப்பா, பார்த்து நடந்துக்கங்கப்பா, பக்குவமா நடந்துக்கங்கப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் செம்மட்டியில் அடிக்கிறார் எல்லா அதிகாரங்களும். நீ ஒரு இல்லறத்தானாக இருக்கிறாயா, அதுக்குன்னு உனக்கு சில கடமைகள் இருக்கு. கட்டாயம் நீ அதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். அது இல்லாம உன்னை இல்லறத்தானெல்லாம் உன்னை பிராண்ட் பண்ணவே முடியாது. அப்ப எனக்கு என்ன கடமைகள், முதல்ல என்ன இல்லறத்தான்னு எடுத்த உடனே அந்த இல்லறத்தான் செய்ய வேண்டிய கடமைகளை பத்தி தான் முதல்ல சொல்றாரு. எல்லாரும் இப்ப பயந்து ஓடுறாங்க, கல்யாணம் பண்ணிக்கணுமா அவசியம் அப்படின்னு. இல்லையா? எனக்கு சின்ன வயசுல இருக்கிறவங்க எல்லாம் அந்த கமிட்மெண்ட் எதுக்கு எனக்கு அப்படின்னு போத் பீப்புளும் கேட்கிறாங்க. மென் ஆகட்டும் விமன் ஆகட்டும், 2 பேருமே இந்த கமிட்மெண்ட் என்னத்துக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த கமிட்மெண்ட் எதுக்கு அப்படின்னா, இந்த கமிட்மெண்ட் தான் நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையாக ஆக்கும் அப்படிங்கிறார் வள்ளுவர். ஏன்னா நான் மட்டும் வாழ்ந்தா பத்தாது இந்த உலகத்துல. நிறைய பேர் சம்பாதிக்க முடியாம இருக்காங்க. அவங்கள சில கேட்டகரிஸ்ல போட்டிருக்கு. அவங்களுக்கெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு, அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யறதுக்கு, அவங்க எல்லாம் வாழறதுக்கு வழி செய்யறதுக்கு, அதுக்கெல்லாம் நான் சம்பாதிச்சு செய்யணும். அதுக்கு நான் தனியா இருந்தா செய்ய முடியாது. என்னுடைய சக தர்மச்சாரிணி ஒருத்தி இருக்கணும். அப்பதான் நான் இல்லறத்தான் ஆகிறேன். நான் சும்மா நான் இல்லறத்தான்னு சொல்லிக்க முடியாது. எனக்கு ஒரு திருமணமாகி என்னுடைய தர்மத்தை என்னோடையே கூட இருந்து ஆச்சரணம் பண்ணறதுக்கு ஒருத்தி வரணும். அப்பதான் நான் இல்லறத்தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் எனக்கு கிடைக்குது. அப்போ ஒரு ஆண்மகன் தனியாக இருந்து செய்யக்கூடாதுங்கிறது இல்ல. அவன் தனியா இருந்தானா அதுக்காக அவன் வந்து பணத்தை எல்லாம் எடுத்து ஒரு புதையல் பண்ணி அவன் வீட்டடியில வச்சிடணுமா அப்படிங்கிறது கிடையாது. அவன் தனியா இருந்தா செய்யலாம். ஆனா அதையும் காட்டிலும் ரொம்ப முக்கியமான பல கடமைகள் மனைவியோடு சேர்ந்து செய்ய வேண்டியதாக சாஸ்திரம் வகுத்திருக்கிறது. முக்கியமா பிரஜோத்பத்தி. அடுத்த சந்ததி அப்படிங்கிறது வேணும் இல்லையா? ஒரே ஒரு லீனியேஜ் மட்டும் இருந்துட்டா இந்த உலகம் போருமா, அதுக்கப்புறம் வேண்டாமா, ஹியூமன் பீயிங்ஸே வேண்டாமா அப்படின்னு ஆயிடும்ல. அதை முறையாக பண்ணணுங்கிறது சாஸ்திரம். அதனாலதான் இந்த இல்லறத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முக்கியமான ஒரு ஹார்ட் ஆஃப் இல்லறவியல்னு சொன்னா எந்த குறளை எடுத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. வெகு வெகு முக்கியமான குறள். அன்புதான் அறமே. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அன்பே இல்லாம அறத்தை எப்படி பண்ண முடியும்? அறங்கிறது பல வகையான செயல்களை அறம் அப்படின்னு சொல்றோம். புண்ணியத்தை ஈட்டக்கூடிய அத்தனை செயல்களையும் அறச்செயல்கள்னு சொல்றோம். முதல்ல எனக்கு பேசிக்கலி என்னோட வீட்டுல என் கூட இருக்கிற என்னோட கம்பேனியன் கிட்ட அன்பு இல்லாம நான் எத்தனை கோடி யார்கிட்ட கொடுத்தா தான் என்ன பிரயோஜனம்? கொடுக்கவும் முடியாது. அந்த மாதிரி வீடு ஒரு ஹார்மோனியஸா இல்ல அப்படின்னு சொன்னா நம்மளால வந்து அறம் செய்யவே முடியாது. அறம் செய்யாதவனுக்கு இல்லறத்துல ஒரு பயன் கூட கிடையாது. ஏன்னா கடைசி குறள்ல சொல்றார், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவன். அவன் ஃபெயிலியரா இருக்கான் அப்படின்னு சொன்னா, அவன் தன்னுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் அவன் யூஸ் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னா, இந்த இல்லறம் அப்படிங்கிற ஒரு நல்ல அறத்தை அவன் செய்யல அப்படின்னு சொன்னா, அப்ப அவனுக்கு வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படமாட்டான் அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா வைக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. யார பார்க்கணும்? எல்லாரையும் இல்லையே. வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன். இன்னும் இந்த அதிகாரத்துல இன்னும் கூட ஒரு அழகான விஷயங்களை பண்றாரு. எல்லாரும் துறவரம் தான் ரொம்ப சிறந்ததுன்னு துறவிகளுக்கு நிறைய மரியாதை கொடுக்குறாங்கப்பா. ஆனா நீ எப்படி வாழணுமோ அதன்படிக்கு நீ இல்லறத்தை வாழ்ந்தியானாலே நீ துறவியை காட்டிலும் சிறந்தவனாகத்தான் நீ கருதப்படுவாய். நல்ல இல்லறவாசி நல்ல துறவிக்கு ஈடானவன் தான் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் இந்த அதிகாரத்துல நாம பார்க்கிறோம். ஒரு என்கரேஜ்மெண்ட் தான் நமக்கு. அடுத்தது சொல்றார், வாழ்க்கை துணை எப்படி இருக்கணும், இந்த வாழ்க்கைக்கு துணை எப்படி இருக்கணும், அவளுடைய கடமைகள் என்ன. அவளுடைய கடமைகள்ங்கிற போது அந்த குடும்பத்திற்கு அவ செய்யக்கூடிய கடமை மாத்திரம்தானா? இல்ல, சொசைட்டிக்கும் அவள்கிட்ட அவ செய்ய வேண்டிய கடமைகள்லாம் இருக்கு. தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண். தகை சான்ற சொற்காத்து.
மிகச்சிறந்த அறிஞர்களுடைய சொற்களின்படி அவள் நடந்து, ஏன்னா அவன் வந்து ஷி பிகம்ஸ் அன் எக்ஸாம்பிள். ஒரு பெண், ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்காளோ அதை பொறுத்து அந்த குடும்பம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து கட்டுக்கதைன்னு நினைக்காதீங்க. எல்லார் வாழ்க்கையிலும் இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். நான் உட்காந்து எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஒரு ஸ்டேட்மெண்ட்டே உங்களுக்கு பலவிதமான எண்ணங்களை கொடுக்கும். அவங்கவங்க வாழ்க்கையில இருக்கிற பெண்களை போட்டு பாருங்க. அவங்க எல்லாம் அந்த மாதிரி இல்லைன்னா நாம இப்ப இந்த மாதிரி இருப்போமா அப்படி நினைச்சு பார்க்கணும். அப்ப அதெல்லாம் வந்து வள்ளுவர் சும்மா சொல்லலை இல்லையா? ஏதோ எனக்கு நான் ரொம்ப நல்லா தோணிட்டு நான் வந்து நல்ல வார்த்தை கிடைச்சது அதனால போட்டி எழுதினேன் அப்படிலாம் எழுதணும். வாழ்க்கையே எழுதுறாரு அவர். அதனாலதான் இது வந்து அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இது இருக்கு. கற்புனா என்ன? எவ்வளவோ கன்ஃபியூஷன். கற்புனா என்ன? வெறும் உடலை வந்து பத்திரமா பாதுகாக்கிறது தான் கற்பா? யோசிச்சு பாருங்க. பாரதியார் சொன்னார், கற்பு என்று சொல்ல வந்தால் அதை இருவருக்கும், இது பாலருக்கும் பொதுவில் வைப்போம் அப்படின்னு சொன்னார். 2 பேருக்குமே அது பொதுதான். அப்ப 2 பேருக்குமே அது பொதுங்கிற போது அப்ப வெறும் உடலாக அது இருக்காதே. அது இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இங்கேயே சொல்லிடுறாரு அவர். கற்பு என்றால் என்ன டெபினிஷன் இருக்கா இல்லையா இந்த அதிகாரத்துல யாராவது கேட்டா டெபினட்டா இருக்குன்னு நான் சொல்லுவேன். கற்பென்னும் திண்மை உண்டாத பெண், பெண்ணின் பெருந்தக்க யாவுல. கற்பு அப்படிங்கிறது திண்மை. திண்மைங்கிறது என்ன? உறுதி. என்ன ஒரு ஒண்ணு பண்ண முடியும், என்னோட இது இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியும். நான் வேணா அசந்துட்டா ஏதாவது ஆகும், அவ்வளவு. அன்லஸ் அதர்வைஸ். அதனாலதான் சிறை காக்கும் காப்பு எதன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. இந்த நிறை அப்படிங்கிறது பல அர்த்தங்களை கொடுக்கக்கூடியது. முக்கியமான அர்த்தம் என்ன அப்படின்னா நிறைவுத்தன்மை, உறுதித்தன்மை. நான் எனக்கு ஃபுல் அப்படிங்கிற நிறைவு இருக்கு இல்லையா? அந்த நிறைவு எந்த விதமான தவறும் நடப்பதற்கு இடமே கொடுக்காது மனசுல. அதைத்தான் நாம சீதா பிராட்டியினுடைய அந்த அசோகவன சீக்வன்ஸ்ல எல்லாம் அதைத்தான் பார்க்கிறோம். எத்தனை தடவை அவன் வந்திருப்பான், எத்தனை தடவை வந்து எப்படி கேட்டாலும் போயா நீ அப்படின்னு ஒரு புல்ல தூக்கி போட்டல்லவா அவ பேசுறா. பல வகை திரௌபதியோட சரித்திரத்தை எடுத்துக்கொண்டாலும் அதுவும் அதேதான். நிறைங்கிறது என்ன அப்படின்னு, இந்த ஒரு ரூம்ல போட்டு கட்டி போட்டு பூட்டி வச்சுட்டு செல்போன் எல்லாம் புடுங்கி வச்சுட்டா மட்டும் ஒரு பெண்ணை வந்து காப்பாத்திடலான்னு யாராவது நினைச்சாங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு ராங் திங்கர் யாருமே கிடையாது. அதைத்தான் சொல்லுவேன் நான். அப்படிலாம் பெண்ணை பாதுகாக்கவே முடியாது. அவளாதான் அவளை பாதுகாத்துக்கணும். அவள்கிட்ட இருக்கு அதுக்கான பாதுகாக்கிறதுக்கான ஒரு பவர் அவள்கிட்ட இருக்கு. அதைத்தான் இந்த அதிகாரத்துல சொல்றாரு. அது மாத்திரம் சொல்லல, அவளுடைய முக்கியமான கடமையாக மங்களம் என்ப மனை மாற்றி மற்ற அதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. இப்ப நிறைய குழந்தைகள் என்ன பண்றா, முதல்ல கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அப்ப எப்படியோ தட்டுமுட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா குழந்தையே பெற்றுக்க மாட்டேன். எனக்கு ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட்டே பெரிய பிரச்சனை, அப்புறம் அடுத்த கமிட்மெண்ட்டா நான் எனக்கு வேண்டவே வேண்டாம். ஒரு காலத்துல ஒரு 30 இயர்ஸ் முன்னாடி எப்படியாவது இந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு ஏதாவது ஒரு கிரீச்சு கிடைக்காதான்னு தெருவுல எல்லாம் அலைஞ்சிருக்கோம் நம்ம. இல்ல யாராவது ஒரு பெரியவங்க வந்து பாத்துக்க மாட்டாங்களா அப்படின்னு. இப்ப அந்த பசங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் ஏன் அதுல போய் மாட்டிக்கிறேன், எனக்கு வேண்டவே வேண்டாம். ஆனா வள்ளுவர் அதை மறுக்கிறார். பிராஜனை கண்டிப்பா வேணும், அடுத்தடுத்த சந்ததி வேணும். ஏன்னா அடுத்த இதுலயே சொல்லிடுறார் மக்கட்பேருல, இந்த பிறவி அப்படின்னு இருந்ததுன்னா அதுல இருக்கக்கூடிய பெரும் பேரு எதுன்னா பிள்ளைகள் தான் அப்படின்னு. பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவறிந்த அந்த வங்க உரிக்கு வச்சுட்டாரு. மக்கா பிள்ளைகளை பெற்றா அவங்களை பெருசா சொல்லணும். அறிவறிந்த நல்ல சத்புத்திரர்களா பெக்கணும். இங்கெல்லாம் நீங்க நிறைய யோசிக்கணும். ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டா இந்த வகுப்போட முக்கியமான இது என்ன அப்படின்னா, சொல்ல மாத்திரம் பொருள் பார்த்து கொண்டே போவது அப்படிங்கிறதுல. அதனாலதான் நான் ஒரு வகுப்பும் வந்து ஒரு அதிகாரத்துக்கு அட்லீஸ்ட் 3 வகுப்பு 4 வகுப்பு எல்லாம் எடுத்திருக்கோம் நம்ம. எதுக்கு? சும்மா பொழுது போகாமையா, வேலையில இல்லாம இல்ல, அந்த மாதிரி எல்லாம் நினைச்சு எடுக்கல. இல்ல பேசணும்ன்ற ஆசை இருக்கு, இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டு போவோம் அப்படியும் இல்ல. சில நுணுக்கமான விஷயங்களை நாம சேர்ந்து சிந்திக்கும் பொழுது நமக்கு அது புலப்படுகிறது. அது ஒரு புது இன்சைட்டை கொடுக்கறது. நீங்க பாருங்க, அறிவறிந்த அப்படின்னு சொன்னா இங்க பேருன்னு வேற சொல்றாரு. பேருன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா பாக்கியம்னு அர்த்தம். பாக்கியம்ங்கிறது நமக்கு புண்ணியத்தினால வரக்கூடிய விஷயம். பாக்கியம்ங்கிறது அப்ப நான் எவ்வளவோ புண்ணியம் பண்ணிருக்கணும், எனக்கு என் சொல் பேச்சு கேட்டு அறிவோட சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல குழந்தை பிறக்கிறது.
எல்லாருக்கும் கிடைக்கல, கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து அவ்வளவு துர்லபமா இருக்கு இந்த காலகட்டத்துல. அவன் பேச்ச கேட்காம போயிடுறது. அவன் சொல்றது எங்க கேட்கறதுல பசங்க. அது அதுக்குன்னு ஒரு 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 ஒப்பீனியன் இருக்கு இல்லையா? அதை நோக்கி அதுகள்லாம் போய் கொண்டிருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. அறிவும் நன்றாக வேலை செய்யணும். அது நமக்கு ஒரு பாக்கியமான ஒரு பேராக இருக்கு. பேரா பாக்கியமா இருக்கு அப்படின்னு முதல் குறள்லயே எடுத்து சொல்லிடுறார். அப்படி இருந்ததுன்னா உனக்கு எழுபிறப்பும் தீயவை தீண்டான். நீ செய்த புண்ணியத்தினால் மட்டும்தான் அதெல்லாம் கிடைக்கிறது. 3வது குறள்லயே அடிச்சு விட்டுறாரு அவரே. நம்ம ஒண்ணும் எங்கேயோ போய் ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுக்கிறது இல்ல. நான் போய் அந்த புக்ல இருந்து உங்களுக்கு எடுத்து ரெஃபரன்ஸ் ஒண்ணுமே வேண்டாம். அகச்சான்றே இங்க வெள்ளமா கிடக்கு. இந்த அகச்சான்றை ஒழுங்கா படிச்சாலே போறோம் நமக்கு. நம்ம வேற வேற கிரந்தங்கள்ல இருந்து எடுத்து கொண்டு வந்து பேசணும்னே அவசியமே கிடையாத அளவுக்கு அவரே எழுதி வைக்கிறார். அதனாலதான் இந்த 10 குறள் எதுக்கு அப்படின்னு யோசிச்சோம்னா, ஒரு பாயிண்ட் எடுத்தா அதுல வெவ்வேறு ஆங்கிள் திங்கிங் நமக்கு வருது. அவர் கொடுக்கிறார். அவருக்கு வந்த திங்கிங்கை நம்மள்ட்ட ஷேர் பண்றார். அதனால நமக்கும் அதுல நிறைய திங்கிங் வரும். குழந்தைய நல்லா கொண்டாடணும். ஏதோ ஒரு குழந்தை நமக்கு பிறந்தாச்சு, அது பாட்டுக்கு அங்க அப்படி கிடக்கும், நம்ம வேலையை பார்ப்போம் லேப்டாப்ல, அப்படி இருக்கக்கூடாதான். அதனாலதான் அடுத்ததெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. நீங்க பாருங்களேன், இதெல்லாம் இந்த காலத்துக்கு ரிலவெண்டா இருக்கா இல்லையா? நம்ம ஏதோ அந்த காலத்துல என்ன குழந்தையெல்லாம் கொஞ்சாமலா இருப்பாங்க அப்படின்னு தோணும். ஆனா இப்ப கொஞ்சாத பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்களே. அதுக்காக தான் இதெல்லாம் சொல்றாரு. அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். ஐயோ, அவன் இடத்த நாஸ்டி பண்ணிடுவான், அவன் தொட்ட விட்டான்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அப்புறம் யார் உட்காந்து கிளீன் பண்றது? இன்னைக்கு அவங்க ஆய்மா வேற வரல, அதனால நான் வந்து கடகடன்னு வச்சு வச்சு அப்பி விட்டுறேன் அப்படின்னு அப்புவாங்க. பார்த்துட்டு இருக்கிறது தான் சொல்றோம், வேற ஒண்ணும் புதுசாலாம் வந்து சொல்லல. இல்லைன்னா ஏதாவது ஒரு பெபிள்ஸ், ஒரு இது யூடியூப் சேனல் ஒண்ணு போட்டு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது பாட்டுக்கு பார்த்துட்டு இருக்கும். அது பாட்டுக்கு அதுக்கு என்ன சாப்பிடுறோம், என்ன உள்ள போறது, அதுக்கு என்ன டேஸ்ட் ஒண்ணுமே தெரியாது. சிறு கையாவது அழாவறதாவது கூழாவது ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி அது பேச சொல்லி கேட்கணும். நம்ம ஜெனரேஷன், பழைய ஜெனரேஷன்ல எல்லாம் யாராவது வந்தாங்கனாலே இந்த ஸ்லோகத்தை சொல்லு, இந்த பாட்டை பாடு, இந்த ரைம்ஸ சொல்லு, ஆன்டி கிட்ட சொல்லு, அங்கிள் கிட்ட சொல்லு, எல்லார்கிட்டயும் சொல்லு அப்படின்னு நம்மளை வச்சுதான் அங்க என்டர்டைன்மெண்ட்டே நடக்கும். இப்ப கூப்பிட முடியுமா? கூப்பிடவே முடியாது. ஆனா வள்ளுவர் அதெல்லாம் பண்ணுங்கிறார். அதனால மக்கட்பேறு அப்படிங்கிறதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து 10 குறட்பாக்கள் எழுதி எப்படி குழந்தைகளை நாம கொண்டாட வேண்டும். அது மாத்திரம் பத்தாதப்பா, நீ கொண்டாடிட்டு அதை அப்படியே தூக்கி ஐடல் வர்ஷிப் மாதிரி பண்ணிட்டு இருக்காத. அதை வச்சுக்கொண்டு அது கொஞ்சம் வளர்ந்த உடனே அதுக்கு தேவையான அறிவை கொடு. அவன் அறிவினால் உன்னை விட சிறந்தவனாவான். அவன் உன்னை விட சிறந்தவனாவதை பார்த்து உன் மனைவி சந்தோஷப்படுவாள். அவன் உனக்கு திரும்பவும் ஒரு பெருமையை ஈட்டுத் தருவான். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு மக்கட்பேறு. அடுத்தது என்ன சொல்றாரு? இந்த குடும்பம்ங்கிறது எதை வச்சு நடக்கிறது? முதல்லயே சொல்லிட்டாரு அவர். நம்ம பார்த்தோமே, அன்பும் அரணும். அதனால அன்புல இருந்து ஆரம்பிக்கிறது. இங்க அன்பு தான் முக்கியமா வேணும். உன் குடும்பம் நன்றாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா மனசுல எல்லாருக்கும் ஒரு ஹார்மனி இருக்கணும். அந்த அன்பானது நம்ம கிட்ட எப்போதும் இருந்து கொண்டு இருக்கணும். அப்ப அன்பை எப்படி நான் அடையாளம் காண்பது? அன்பின் சிறப்பு என்ன? இந்த அன்பு வந்து அன்பு நம்ம எப்படி காட்டுறது? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத எப்படி நான் சொல்ல முடியும்? எப்ப பார்த்தாலும் நான் வந்து ஐ லவ் யூ நான் சொல்லிட்டு இருக்க முடியும்? அது வந்து நம்மளோட கல்ச்சர்ல அது இல்லவே இல்லை. அப்படி சொன்னா கூட நம்ம ஊர்ல சிரிப்பாங்க பார்த்து. அதுக்குதான் இங்க சொல்றாரு, அது அடையாளத்திலேயே தெரிஞ்சிருமாப்பா. ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அது பார்க்கும்போது, பேசும்போது, கண்ணு நம்மள பார்க்கும் பொழுது அதுல எல்லாம் அடையாளம் காமிக்கிறார். அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடாச்சிரும். அந்த நட்புறவு என்பது எப்படி வரும் அப்படின்னா அன்பு இருந்தா மட்டும்தான் வரும். அதனால இந்த அன்பினுடைய சிறப்புகளை சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, அன்பு இல்லாதவன், அன்பு இல்லைன்னா என்னவா இப்போ அப்படின்னு கேட்கக்கூடாது. அது அறக்கடவுள் அவனை வந்து வருத்துவார் அப்படிங்கிறது. எப்படி எலும்பு இல்லாத ஒரு புழு வந்து வெயிலினால் துன்பப்படுகிறதோ அது போல அறக்கடவுள் இந்த அன்பில்லாதவனை அவன் ஏன் வருத்தணும்? நீங்க யோசிச்சு பாருங்க. எதுக்காக அறக்கடவுளுக்கு பொழுது போலையா என்ன? யாருக்கெல்லாம் அன்பு இல்லைன்னு பார்த்து வளர்த்துறது கிடையாது. அன்பு இல்லைன்னா நம்ம தப்பு பண்ணணும். இந்த உலகம் தப்பு பண்ணாம இருக்கிற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த விஷயங்கள் எல்லாம் அன்பை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும். ஒருவேளை தப்பு நடக்கிறதுனா அந்த இடத்துல அன்பு இல்லைன்னு அர்த்தம். அதான் விஷயம். யாருக்காவது நம்ம 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 அன்பு இருக்கிற ஒருவேளை இப்படி சொல்றேன் நான் மாத்தி, இந்த சொசைட்டி மேல எனக்கு ரொம்ப அன்பு இருக்கு அப்படின்னா சொசைட்டிக்கு எது நல்லதோ அதைத்தான் நான் செய்வேன். எனக்கு அன்பே இல்லை இந்த சொசைட்டி மேல அப்படின்னு எக்கேட கெட்டு போட்டோம் அப்படின்னா நான் வந்து எல்லா இல்லிசிட் ட்ரக் டிராபிக்கிங், இது செல்லிங் எல்லாம் பண்ணுவேன் நான்.
ஏன்னா எனக்கு அன்பு கிடையாது. இடம் கெட்டு போகுது. எனக்கு என்ன? என்னோட அடுத்த ஜெனரேஷன் மேல எனக்கு கொஞ்சம் கூட அன்பே கிடையாது. நான் மாஸ் லெவல்ல சொல்றேன். தனித்தனியா வீட்டு லெவல்லயும் பார்த்துக்கணும். அன்பு இருக்கு அப்படின்னாலே ஒரு அக்கறை இருக்கும். நம்ம தப்பு பண்ண மாட்டோம். அவங்கள ஹர்ட் பண்ண மாட்டோம். அப்ப அறக்கடவுளுக்கு வேலை இல்ல. இல்லன்னா பண்ணுவோம். அப்ப அறக்கடவுள் வந்துருவார். அதாவது சொல்றார், அன்பு இல்லாதது பாலைவனத்துல இருக்கிற மரம் மாதிரி. அதுல எங்க இருக்கு? என்ன ஒரு இலையாவது வருமா என்ன? ஒண்ணுமே இருக்கு. அதாவது உயிரற்ற உடலுக்கு சமானம்னு புரிஞ்சுக்கோங்க. அன்பு இல்லாதவர்கள் உயிரற்ற உடலுக்கு சமானம். அதை நோக்கித்தான் அடுத்தடுத்தது சொல்றார். 3 குறளும் அந்த விஷயத்தை தான் சொல்லிக் கொண்டிருப்பார். அடுத்து அப்புறம் இந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துவ? அந்த வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கள களம் எது அப்படின்னா, நம்மை நோக்கி நம்ம வீட்டுக்கு படியேறி வரக்கூடிய விருந்தினர்களை எப்படி நான் உபசரிக்கிறேன், அதை பொறுத்துதான் என்னுடைய அன்பு வெளிப்பாடு இருக்கிறது. வந்திருக்கீங்களா, வாங்க வாங்க உட்காருங்க, நாங்க இப்பதான் திருப்பதியில இருந்து லட்டு பிரசாதம் வந்து நாங்க உள்ள போய் சாப்பிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா நேரம். சாப்பிடாதீங்க அந்த மாதிரிங்கிற. அமிர்தமே ஆனாலும் விருந்தினர் இல்லாம சாப்பிடாதீங்க. நீங்க என்னெல்லாம் சம்பாதிக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுடைய விருந்தினர்களோடு பகிர்ந்து சாப்பிடுவதற்காகத்தான். அப்படிதான் ஆரம்பிக்கிறாரு. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருள். எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுங்க. அது நீ வரும்போதே அவங்க இவங்க ஏண்டா வராங்க, ஐயோ நல்ல இன்னைக்கு நல்ல டிஷ் பண்ணிருப்போம், இன்னைக்கு பார்த்து வந்தாங்க போ, நம்மளோட ஷேர் குறைஞ்சு போயிடும் அப்படின்னு குழந்தைகள் நினைக்கலாம். பெரியவங்க அந்த மாதிரி நினைச்சாங்கன்னா அவங்க குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் வளர்ச்சி அடையல, மைண்ட் இன்னும் வளர்ச்சி அடையல அப்படின்னு. இந்த இந்த விருந்து அப்படிங்கிறது ஒரு சிறந்த தர்மமாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஆளுக்கு ஏதோ நான் வருஷத்துக்கு ஒரு ஆளுக்கு ஒரு விருந்து போட்டுருவேங்க, அது வரைக்கும் நான் விருந்தோம்பல் எப்படியாவது கடைபிடிக்கணுங்கிறதுனால அதை மட்டும் தான் பண்றேன், அப்படி இல்லையா? இன்னைக்கு சாப்பிட்டு போயிட்டாங்கன்னா அடுத்தது எப்படா வருவாங்க, யாரா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கொண்டே இருப்பது அப்படின்னு. இப்பதான் நேத்திக்கு கேட்டேன். விட்டல்தாஸ் சுவாமிகளுடைய தாத்தா நாராயண தீட்சிதர் அப்படின்னு. அவர் சாப்பிடுறதுக்கு முன்னாடி அந்த தெருவுல கடைசி வரைக்கும் யாரையாவது ஒரு பையனையோ வீட்டுல இருக்கிறவங்களையோ அனுப்பி விட்டுட்டு, யாராவது சாப்பிடாம சாப்பாட்டுக்காக உட்கார்ந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்கள கூட்டிட்டு வர சொல்லி அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அவர் சாப்பிடுவார். சாட்சி போஜனம்னு இதுக்கு பேரு அப்படின்னு சொன்னார். அப்படி ஒருத்தருக்கு சாப்பாடு போடாம சாப்பிடவே மாட்டாங்க. அப்படி இருந்த தேசம் இது. இது இந்த தேசத்துல விருந்தோம்பலை பத்தி ஒரு எழுதியிருக்காருன்னா, இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன். அதுவும் பண்ணாதவங்களும் இருந்திருப்பாங்கிறதுனால அவர் எழுதுறாரு. உண்மையிலே அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்பதான் கொஞ்சம் வருஷம் முன்னாடி ஒரு 150 வருஷம் முன்னாடி இவ்வளவு செழிப்பா இந்த தேசத்துல இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனா இவர் 2000 வருஷம் முன்னாடி இதெல்லாம் நீ பண்ணணும்னு எழுதியிருக்காரு. யூ ஜஸ்ட் கனெக்ட் அண்ட் சி. இதெல்லாம் தான் நம்மளுக்கு உட்கார்ந்துருக்கச்சே கண்ட விஷயத்தையும் யோசிக்காம இதை பத்தியெல்லாம் யோசிச்சோம்னா நல்ல நல்ல இன்சைட்ஸ் கிடைக்கும் நமக்கும். அப்போ இந்த விருந்து அப்படிங்கிறத ஒரு வேள்வியோட ஒப்பிடுகிறார். அந்த வேள்விக்கு இவ்வளவுதான் பயன்னே சொல்ல முடியாதுப்பா. நீ பண்ணலைன்னா நீ கஷ்டப்படுவ, பிற்காலத்துல கஷ்டப்படுவ. நீ கஷ்டப்படுறதுக்கு காரணம் இந்த வேள்வியை நீ பண்ணாததுதான். அதே மாதிரி உன் வீட்டுக்கு யாராவது வந்தா மனசு வருத்தப்படும்படியுமா பண்ணாத அப்படின்னு சொல்லி முடிச்சு விடுற. ஏன்னா விருந்து அப்படின்னு சொன்னா சாப்பாடுதான் நினைச்சுக்கிறோம்ல நம்ம. இல்லைங்கிறார் அவர். மோப்பக்குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குழையும் விருந்து. நீ சும்மா அப்படி முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டா கூட அவங்களால இருக்க முடியாது. உன் வீட்டுக்கு தங்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரு நாள் இருந்துட்டு அடுத்த நாள் கிளம்பணும்னு நினைக்கிறாங்கன்னு உனக்கு எவ்வளவு அசௌகரியம் இருந்தாலும் பரவாயில்ல, நீ என்டர்டெயின் பண்ணி அந்த கெஸ்டுக்கு வேணுங்கிற சௌகரியத்தை நீ பண்ணி கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த விருந்தோம்பு. இது எதுக்கு சொன்னாருன்னா, அன்பை வெளிப்படுத்தக்கூடிய முதல் வாய்ப்பு நமக்கு இப்படிதான் கிடைக்கிறது. அப்புறம் விருந்துக்கு இவங்களை மாத்திரம் இல்ல, யார்கிட்ட பேசும் பொழுதுமே நம்முடைய சொற்கள் எப்படி இருக்காங்க, சொற்களை கையாள்வதில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை அப்படிங்கிறத வள்ளுவர் இனியவை கூறல்ல சொல்றார், புறங்கூறாமையில சொல்றார், பயனில சொல்லாமையில சொல்றார், சொல்வன்மையில சொல்றார். இப்படி எத்தனை அதிகாரங்கள்ல சொற்களை. அப்ப சொற்கள்ங்கிறது எவ்வளவு முக்கியம் பாருங்க. கம்யூனிகேஷனே சொல்லால தானே நடக்குது. ஏதாவது ஒண்ணு சொல்றோம் அப்படின்னா அது எதிராளிக்கு போய் சேர்றது நாம இன்டென்ட் பண்ண மீனிங்லயே போய் சேரணும். இல்லைங்க நான் இப்படிதான் நினைச்சேன் ஆனா வாய் தவறி வந்துருது அப்படின்னு ஒரு வார்த்தைக்கும் சொல்ல முடியாதுல்ல. ஏதோ ஒரு தடவை நடக்கலாம். ஒரு தடவை பை ஸ்லிப் ஆஃப் டங் ஏதாவது வரலாம், தப்பு இல்லை. ஆனா எப்ப பார்த்தாலுமே நான் எதை சொன்னாலுமே நான் நினைக்கிறது ஒண்ணு பேசுறது ஒண்ணு அப்படின்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறது, கரெக்டா புரிஞ்சுக்க முடியும்? அதனாலதான் இனிமையா பேசுறதுன்னா என்னங்கிறதுக்கு ஒரு டெபினிஷன் கொடுத்துட்டாரு. இது நமக்கு தெரியாது. இந்த மாதிரி சொல்லலைன்னா நமக்கு தெரியாது. நம்ம என்ன நினைப்போம்,
கண்ணே, மணியே, முத்தே, மாணிக்கமே இப்படி பேசினா இனிமையா பேசுறது அப்படின்னு நாம நினைச்சு கொண்டிருக்கோம். ஏன்னா நமக்கு காதுக்கு இனிமையா இருக்குல்ல அது. வார்த்தைகள் காதுக்கு இனிமையா இருந்தால் போதும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். நான் வள்ளுவர் அப்படி நினைக்கல. அவர் நினைக்கிறது என்னன்னா, இன்சொலால் ஈரமழை படிறு இலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். நான் சில குறட்பாக்களை மென்ஷன் பண்றேன் எதுக்குன்னா, நீங்க டெஃபினட்டா அதெல்லாம் வந்து ஃபர்தர் அசிமுலேஷனுக்கு வச்சுக்கணும். கண்டிப்பா வச்சுக்கணும் அந்த மாதிரி குரட்பாக்கள். எங்க டெபினிஷன் இருக்கு இன்சொல்லுக்கு? யார் சொல்லியிருக்கா உங்களுக்கு? யாருக்காவது இது வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க? எந்த புக்லயாவது படிச்சிருக்கோமா? வள்ளுவத்தை தவிர எங்கேயுமே படிக்கல. அன்பு தோய்ந்த சொற்கள், ஈரம் அலை, அன்பு தோய்ந்த சொற்களாக இருக்கணும். இந்த கண்ணே மணியே முத்தையெல்லாம் ஓகே, டிக் அடிச்சிட்டார் அவர். பொய் சொல்லக்கூடாது, வஞ்சனை இல்லாத சொற்கள். மனசுக்குள்ள கருவிக்கொண்டே கண்ணே மணியேன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அதனால உள்ளேயும் அதே கண்ணே மணியே தான் இருக்கணும், வெளியில வந்தாலும் அதே கண்ணே மணியே இருக்கு. அப்ப ரெண்டுமே நமக்கு வஞ்சனை இல்லாத பொய் கலக்காத சொற்களாக இருக்கணும். படிறு இலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். நானா ஏதோ ஒண்ணு பேசுறது இல்ல, அறிஞர்கள் எதை சொல்லி இருக்கிறார்களோ அது மாதிரி அந்த சொற்களை எடுத்து நான் பேசினேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. நான் பேசுறதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு. வள்ளுவர் இப்படி சொல்லியிருக்கார், சுவாமிஜி இதை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு 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 மதிப்பு சேருது. நம்ம சொந்த சரக்கு அப்படின்னா டெஃபினட்டா அதுக்கு மதிப்புங்கிறது கிடையவே கிடையாது. டெஃபினட்டா கிடையாது. அதனாலதான் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். அப்படி செம்பொருள்ங்கிறது என்ன? செம்மை பொருளை கண்டவர்கள், அறிஞர்கள், ஞானிகள், அவர்களுடைய வாக்கிலிருந்து வந்த சொற்கள். கிருஷ்ணர் கீதையில இப்படி சொல்றாரு இல்லையா, அது மாதிரி நாம நடந்துக்கணும் அப்படின்னு பேசலாம். என்னோட சுய புத்தியில உதிச்சது அதைத்தான் நான் உனக்கு சொல்றேன், அதெல்லாம் நீ கேளு அப்படின்னு சொன்னா அதை நாம ஏத்துக்கிறது கிடையாது. நம்ம தேசத்துல சில பழக்க வழக்கங்கள் நமக்கு எப்பவுமே வீட்லயே கூட, வீட்டுல நம்முடைய தாத்தா பாட்டி, அவர்களுடைய தாத்தா பாட்டி, அவர்கள் எல்லாம் இந்த ஆழ்ந்த கருத்துக்களை எல்லாம் படித்தவர்களாக இருந்து அவர்களுடைய நல்ல வாக்குகளிலிருந்து வந்திருக்கு அப்படின்னா அதை நிச்சயமாக நம்ம ஏத்துக்கணும். செம்பொருள் அப்படிங்கிறது செம்மை பொருளை கண்டவர்கள். நமக்கு தெரியும் யார் யாரு, நம்மளோட வீட்டுல யாருக்கு அந்த மாதிரி நல்ல ஒரு அறிவு திறன் இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்படி இருக்கிறவர்களுடைய சொற்களை நாம எடுத்துக்கணும். பொதுவில் நாம இது மாதிரி அறிஞர்களுடைய, பெரியவர்களுடைய சொற்களை எடுத்துக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம 3 விஷயத்தை டெபினிஷனா கொடுத்துட்டாரு. இன்சொல் அப்படிங்கிறதுக்கு என்னன்னு பேசறச்சே நீ உட்கார்ந்து கண்ணை பார்த்து பேசு. நான் அங்க பார்த்து நான் இப்படி பார்த்து பேசுறேன், இப்படி பண்ணிட்டே பேசுறது, இதெல்லாம் அவமதிப்பதற்கு சமானம். ஒரு பேசுற ஆளை எவ்வளவு தூரம் அவமதிக்கிறோம் அப்படின்னு முதல்ல பேசுற ஆள்கிட்ட கண்ணை பார்த்து பேசணும். நாமளும் கண்ணை பார்க்கணும், அவங்களும் கண்ணை பார்க்கணும். நோக்கம் அப்படி நோக்கி அப்படின்னே சொல்றார், முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினதே அறம். இப்படி எல்லாம் பேசினா அவனுக்கு எந்த காலத்திலயும் வறுமைங்கிறதே வராது. கொஞ்சமாவது கனெக்ஷன் இருக்கா, கனெக்ஷனோட பேச மாட்டீங்களா அப்படின்னு நமக்கு தோணும். ஏன் வறுமை வராது? ஊரே ஃப்ரெண்ட்ஸா இருக்கும், எதனா ஒரு பிரச்சனைனா யாராவது ஒருத்தர் வந்துருவாங்க நமக்கு ஹெல்ப் பண்றது. சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே போதுமானது. நம்ம பழக்க வழக்கம் தானே நம்மளுக்கு பக்க மனிதர்கள் சேருவது. பழகும் பொழுது நம்ம ஒரு வஞ்சனை இல்லாத ஒரு பழக்க வழக்கம் இருந்தது அப்படின்னு சொன்னா, நல்ல இனிமையாக பழகினோம்னு சொன்னா, நம்ம கிட்ட ஒண்ணும் இல்ல, ஒரு லிப்ட்ல போறோம், இல்ல ஒரு படிக்கட்டுல இறங்குறோம், எதிர்க்க ஒரு ஆளை பாக்குறோம், ஒரு சிரிப்பு, அதுக்கே காசு கொடுக்கணும் நிறைய பேருக்கு. என்னவோ கொண்டு போயிட போற மாதிரி. என்ன வந்துட போகுது? அதுல ஒன்னும் ஆக போறது கிடையாது. அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துட போறாங்க. ஒரு சிரிப்பு தான். ஃபர்ஸ்ட் டைம் சிரிக்க மாட்டோமா இருக்கும், 2வது வாட்டி 3வது வாட்டி பார்க்கும்போது அது ஒரு சிரிப்பு. இதெல்லாமே ஒரு சின்ன சின்ன விஷயம், சின்ன சின்ன ஜெஸ்டர்ஸ்ல தான் நம்மளோட இத சர்க்கிளை வளர்த்துக்கிறோம். அந்த சர்க்கிள் நம்மளை காப்பாத்தும். நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை காப்பாத்துது. இட்ஸ் வெரி நார்மல் தான் இது, இந்த விஷயம் அப்படின்னு தெரியறது. பணிவுடையன் இன்சொலனாதல் அப்படின்னு சொன்னார். நீ பணிவோடையும் இருக்கணும், இனிய சொற்களும் பேசும். யார்கிட்ட பணிவோடு இருக்கணும்? என்னை விட பெரியவர்களிடம் பணிவோடு இருக்கணும். என்னை விட சிறியவர்களிடம் நான் இனிமையான சொற்கள் பேசும். அங்க வந்து நான் கடுமையை காட்டக்கூடாது. அப்ப நான் என்னை வைத்துக்கொண்டு நான் 2 சைட்லயும் எப்படி இருக்கணுங்கிற விஷயத்த அழகா கொண்டு வந்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இனிய சொற்கள் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கும் பொழுது ஏன்பா நீ பேச மாட்டேங்கிற, இனிய சொற்கள் பேசுவதற்கான பயன் என்ன அதையும் சொல்ற. அந்த இனிய சொற்கள் இருக்கும் பொழுது நீ அதை ஏன் பேசாம இருக்கணும் அப்படிங்கிற கேள்வியும் கேட்டு, அது இப்படி பேசாம இருந்தனா அது கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு முடிச்சுடுறாரு. அடுத்து இந்த இனிய சொற்கள் பேசுறது அப்படின்னா நமக்கு நிச்சயமாக நிறைய பேர் சேருவாங்க. நம்ம ஒரு குறளை இங்கேருந்து எடுத்துக்கணும். நம்ம இதுல இருந்து ஒரு லீடு எடுத்துக்கணும். என்ன லீடு? துன்புறும் துவாமை எடுத்துக்கலாம்.
அதுலயே இந்த லீட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நிறைய பேர் சேர்ந்துடுறாங்களா, சர்க்கிள் பெருசா போயிடுது. அப்ப நிறைய பேருக்கு நம்ம என்ன ஆயிடுறோம்? நன்றி கடன் பட்டுடுறோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஒரு அதிகாரத்துக்குள்ளேயும் சரி, அதிகாரங்களுக்குள்ளேயும் சரி, இந்த கனெக்ஷனை பார்த்துட்டே படிச்சோம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் உங்களுக்கு அந்த மாதிரி சொல்றேன். இது என்னோட பிரசன்டேஷன் வந்து அந்த மாதிரி இருந்தா எனக்கு சௌரியமா இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு அப்பதான் வந்து வை வை ஐ ஷுட் டூ திஸ்ங்கிறச்ச எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கிறது. அதுக்காக நான் சொல்றேன். இப்ப எனக்கு நிறைய பேர் தெரியறதா, நிறைய பேர்கிட்ட இருந்து ஹெல்ப் கிடைக்கிறதா, அந்த ஹெல்ப்புக்காக நான் என்ன பண்ணணும்ன்ற செய் நன்றி அறிதல். நன்றிய வந்து ஒரு நாளும் நீ வந்து காட்டாம இருக்கக்கூடாதுப்பா. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்கு 10 குறள். ஏன் நன்றி என்பது எப்படிப்பட்ட நன்றி எல்லாம் பெருசு, எப்படிப்பட்ட உதவி எல்லாம் பெருசு அப்படின்னு அந்த உதவிகளை கிளாசிஃபை பண்றது. நான் ஒண்ணும் பண்ணாம அவன் எனக்கு பண்ணா பெருசு. நான் அவனுக்கு இப்ப காலத்துல செய்த சாலத்துல எனக்கு ஒரு உதவி கிடைச்சா அந்த உதவி பெருசு. பையனே எதிர்பார்க்காம எனக்கு ஒரு உதவி கிடைச்சா அந்த உதவி அதை விட பெருசு. அப்படி நான் அந்த உதவிங்கிறத வந்து ஒவ்வொன்னா கிளாசிஃபை பண்ணிக்கொண்டே வருகிறது. அந்த உண்மையிலேயே அந்த உதவியினுடைய பயன் தெரிந்தவனுக்கு அது ஒரு சின்ன உதவியா இருந்தாலும் பெருசா தான் தெரியும் அப்படிங்கிற. அப்படி இந்த உதவியை பற்றி சொல்லிக்கொண்டே வரும் பொழுது நன்றி கொன்றவனுக்கு என்ன இது இருக்கு. முக்கியமான இந்த இதுல வந்து நீங்க அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டிய ஒரு குறள் வந்து 109. கொன்றன்ன இன்னா செய்யினும் அவர் செய்த நன்று ஒன்று உள்ள கெடும் அப்படின்னு, ஒன்று நன்று உள்ள கெடும். அதுக்கு முன்னாடி சொல்ற நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இங்கதான் நமக்கு ஒரு இது வருது. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அதை எப்படி மறக்கிறது நானு? ஜென்மால மறக்க முடியாதே. அவன் சொன்ன வார்த்தையை நான் எப்படி மறப்பேன்? அந்த வார்த்தை எனக்கு ஒலிச்சுட்டே இருக்கேன் எப்ப பார்த்தாலும். எனக்கு வந்து ராமராமா ஒலிக்கிறதோ இல்லையோ காதுல, எனக்கு அது ஒலிக்கிறது எப்ப பார்த்தாலும். அவன் அன்னைக்கு என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டுட்டான். அது கேட்டான். அதுக்குதான் ஒரு ரெமெடி சொல்றார். ஒன்றென்ன இன்னா செய்யணும். அவன் கொலையே பண்ணியிருந்தா கூட பரவாயில்லப்பா, அவன் ஏதாவது ஒண்ணு நல்லது பண்ணிருப்பான். அதை வச்சு அவனை மன்னிச்சிடும். அவன் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். அதனால அந்த மறப்பதற்கு ஒரு க்ளூ கொடுக்குறாரு. எப்படி மறப்ப நீ அப்படின்னு கேட்டியானா, இதுதான்ப்பா உனக்கு க்ளூ அப்படின்னு. யோகிராம் சுரத்குமாரோடைய வாழ்க்கையில அவருக்கு நிறைய பேர் லெட்டர்ஸ் எழுதுவாங்க. அப்போ ஒருத்தர் லெட்டர் எழுதினார். என்ன எழுதினார்னா, நான் ரொம்ப கெட்டவன், நான் எல்லா கெட்டத்தனமும் பண்றேன். எனக்கு கூட வந்து யோகி வந்து வாழ்க்கையில நல்லது பண்ணுவாரா, நான் யோகிகிட்ட வந்தா. ஏன்னா ஆனா ரொம்ப கெட்டவன் நான், இது வரைக்கும் நான் நல்லதே பண்ணதில்லை அப்படின்னு அவர் எழுதியிருக்கார். அந்த லெட்டர் அவருக்கு படிச்சு காட்டுறாங்க. யோகி ஒண்ணுமே பேசல, கொஞ்ச நேரம் பேசாம இருந்துட்டார். அப்ப தேவகி பக்கத்துல இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட சொல்றாங்க, அங்க வந்து அவங்க உட்கார்ந்து இருந்த அந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரே சகதியா இருந்திருக்கு. அந்த சகதியில ஒரு மாம்பழம் இருந்து தேவகி மாட்ட சொல்றாங்க, தேவகி போய் அந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு. அவங்களும் போயிட்டு இதை போய் எடுத்துன்னு வரணும், அருவருப்பா இருக்கே அப்படின்னு. இல்ல தேவகி, நான் சொல்றதை கேளு, அதை எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எடுத்துட்டு வந்த உடனே அவர் என்ன பண்றாரு, சுத்தி பாக்குற அந்த மாம்பழம் மெஜாரிட்டி போர்ஷன் அழுகி போயிட்டு, ஒரே ஒரு இடத்துல மட்டும் எல்லோவா இருக்கு. அந்த இடத்த மாத்திரம் கட் பண்ணிட்டு அவரும் எடுத்துட்டு அவங்களுக்கும் கொடுக்குறாரு. எப்படி இருக்குன்னு பாரு, நல்லா இருக்கு. அவனுக்கும் பண்ணலாமே, அவனுக்கிட்ட ஏதாவது ஒரு நல்லது இருக்கும், அதை வச்சு அவனுக்கும் நல்லது பண்ணலாமே அப்படின்னு சொல்றார். அப்படிங்கிறத ரெமினிசன்ஸ் ஆஃப் யோகி அப்படின்னு தேவகிமா வந்து ரிகலெக்ட் பண்ணி ஒரு டாக்ல சொல்றாங்க. எனக்கு அந்த அந்த டாக்க கேட்ட உடனே இந்த குரல் தான் ஞாபகம் வந்து, கொன்றன்ன இன்னா செய்யணும், அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். அந்த மனசு வரணும், யோகி மாதிரி அந்த மனசு வரணும், அந்த எலிவேஷன் நம்மள்ட்ட வரணும். அதைத்தான் வள்ளுவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறோம். எங்க எந்த ஸ்டேஜ்ல எதிர்பார்க்கிறாரு பாருங்க, இன்னும் துறவுக்கெல்லாம் போகவே இல்லை, அப்பவே எதிர்பார்க்கிறோம். அப்ப அந்த சர்வாத்ம பாவம், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சாதான் இதெல்லாம் வரும். அதனால அந்த எலிவேஷனை நோக்கி நம்மள போக வைக்கிற நம்மளுக்கு திருவள்ளுவர் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அதே மாதிரி செய் நன்றி கொன்றவனுக்கு எந்த விமோச்சனமுமே கிடையாதுன்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அதையும் என்னன்றி கொன்றார்க்கும் உய்வில்லை, அதை சொல்லி முடிச்சுடுற. இந்த அளவுல இன்னைக்கு நாம வந்து இந்த ரிகலெக்ஷன், இந்த சாரம் அப்படிங்கிற விஷயத்த நாம இந்த அதிகாரத்தோட முடிக்கலாம். நான் ஆக்சுவலா வந்து 15 அதிகாரமாவது பண்ணணும்னு நினைச்சு கொண்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு இந்த அளவுக்கு தான் பண்ண முடிஞ்சது. மேற்கொண்டு இருக்கக்கூடிய அதிகாரங்களுக்கான சாரத்தை நாம அடுத்த சத்சங்கத்துல பார்க்கலாம். இன்னைக்கு இந்த சத்சங்கத்தை இந்த அளவுல நான் நிறைவு பண்றேன்.